வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டுன்றது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா பைக்ஸுமே நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதுலேயும் குறிப்பாக நல்ல ஒரு டிசைனோடு இருக்கும். அதனாலே இந்த ஒரு செக்மெண்ட் அந்த ஒரு யங்ஸ்டார்ஸை கவர் பண்ணுற ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நம்முடைய டாப் 5 பெஸ்ட் 150cc பைக்ஸோட ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டினா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் 150. ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்லேயே எனக்கு குறைந்த விலையில் நல்ல டிசைன், நல்ல பர்ஃபார்மன்ஸோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பஜாஜ் பல்சர் 150 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன் எல்லாருக்குமே செட் ஆகும். யங்ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஏஜ்டு பர்சன் இருந்தாலும் சரி, ஃபேமிலி பர்சனாக இருந்தாலும் சரி, இது மாதிரி எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன். பார்க்கறதுக்கு ரோட் அப்பியரன்ஸ் ரியலி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் பல்சரோட டிசைன் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிந்தவரை நல்லா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் அது மாதிரி விஷயங்களையும் எந்த வித குறையும் இருக்க போதில் அதுலேயுமே நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டியோட என்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 13.8 bhp பவர் சிம், 13.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 110 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 46 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப அந்த ஒரு 150cc ஏற்ற ஒரு ஓகேவான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் மைலேஜ் ரொம்ப நாளாக சூப்பராக இருக்காது, ஓகேவான ஒரு மைலேஜ் தான் ஆஃபர் பண்ணும். ஒரு இன்ஜின் பற்றி சொன்னால் ரொம்ப ரிஃபைன் அண்ட் நல்ல ஸ்மூத்தான இன்ஜின் சொல்ல முடியாது, கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன்றப்ப நிச்சயமாக அந்த ஒரு இன்ஜினையும் ஓரளவுக்கு லாங் லைஃப் வர வைக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துடும், பின்னாடி வந்து டிஸ்க் ஆட்ரம்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வந்துடும். எது எடுத்தாலும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் பைட் அது மாதிரி விஷயங்களில் எந்த வித குறையும் இல்லை, அதெல்லாம் நல்லாவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 148 kg கிட்ட வரைக்கும் வருது. வெயிட் கொஞ்சம் ஹெவி தான், பட் பல்சர் இல்லையா அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் ஓரளவுக்கு அஃபோர்டபுள், ஓரளவு ஹேண்ட்லிங் விஷயத்தில் கொஞ்சம் ஹெவி தான், பட் இருந்தாலும் ஓட்டி பழகிக்கலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,28,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1,33,000 நீங்கள் முடிச்சலாம். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நிச்சயம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டான ஒரு 155cc பைக்னே சொல்லலாம் இந்த பஜாஜ் பல்சர். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம யமாவோட FZS வெர்ஷன் 4. ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு டிசைன் கைண்ட் பண்ண நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் வச்சுருக்கக்கூடிய ஒரு பைக்குன்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம யமாவோட FZF5 வெர்ஷன் 4னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் விஷயமே டிசைன் தான். நல்லா பார்க்கறதுக்கே நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு அஜைலான ஒரு டிசைன் டோனை கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஜினோட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். இன்ஜின் பற்றி சொல்லலாம், இன்ஜின்லாம் எந்த வித குறையும் இல்லை, நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின், அது இல்லாமல் நல்ல டியூரபிளான ஒரு இன்ஜின்மே கூட உங்களுக்கு லாங் லைஃப் யூஸு கூட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும் இந்த ஒரு இன்ஜின். ஏன்னா நல்ல ஒரு இன்ஜின். சரி, ஓகே. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 12.26 bhp பவர் சிம், 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு 115 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் அந்த அளவுக்குலாம் பெஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த ஒரு 150ccயில் இந்த பைக்லேருந்து. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 60 வரைக்கும் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரியல் டைம் மைலேஜில் ஒரு 40 to 50 எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஹைவேஸில் நிச்சயமாக பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிறாரு. பட் வண்டியோட பில்ட் குவாலிட்டி அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்குறீங்கிறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் சுமார் அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, டுவெல் டிஸ்க், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், பிரேக்கிங் பைட் அது மாதிரி விஷயங்கள் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான பிரேக்கிங் பைட்டோட இருக்குது. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான். பட் இருந்தாலும் இந்த வண்டியோட பட்ஜெட்டுக்கு
இட்ஸ் ஓகே தான். சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 136 கேஜி தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 790 தான். வண்டிலாம் லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு சீட் ஹைட்டும் கம்மி தான்றப்போ ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்களும் பெரிய கஷ்டங்கள் இருக்க போதில். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் மாடலே 1,51,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,52,000. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு கலர் டிஃப்ரென்ஸ் தான். அதுதான் ஸ்டாண்டர்டு, அது மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் போகும். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் N150. நாமங்க அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரோட் அப்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் N150 உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அதே உங்களுக்கு அந்த ஒரு பஜாஜ் பல்சர் N116 அண்ட் N215 இருக்க அதே ஒரு டிசைன் தான். டிசைன் ரியலி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டோர் அப்பீரியன்ஸ்லையும் எந்த வித குறையும் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு N150 உங்களுக்கு சிங்கிள் சீட் வருன்றதுனால உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் அது மாதிரி விஷயங்களும் எந்த வித பிரச்சனையும் இருக்க போதில்ல. ஓரளவு டிசைனில் சூப்பராகவே இருக்குது இந்த பஜாஜ் பல்சர் N150. சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 149.68 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். ஓரளவு இன்ஜின் பற்றி சொல்லலாம். இதுவும் ரொம்ப ரிஃபைன்டு இன்ஜின் கிடையாது, பட் இருந்தாலும் ஓகேவான ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் இந்த இன்ஜினாலன்னு பார்த்தோன்னா 14.3 bhp பவர்ஸும் 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ் இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ் கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த இன்ஜினாலன்னு பார்த்தோன்னா டாப் ஸ்பீடு ஒரு 115 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் வரைக்கும் ரீச் முடின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 49 km இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லாயிருக்கு, மைலேஜுக்கும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்றப்போ இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு இன்ஜின் ஸ்பெக்கே இந்த ஒரு இன்ஜின் அதான் இந்த பஜாஜ் பல்சர் N150 கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு டுவெல் டிஸ்க் தான். டுவெல் சேனல் பேஸ்லாம் கிடையாது, சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான். பிரேக்கிங்கில் இதுலேயும் பெருசாக குறை சொல்லும்படி இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,44,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் நீங்கள் 1,45,000 கிட்ட வரும் உங்களுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு மாடலு நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF150. ஆமாங்க இந்த ஒரு 150cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் கெயின் பண்ண ஒரு மாடல், அதுலேயும் குறிப்பாக ஃபுல்லி ஃபிட் டிசைனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த சுசுகி ஜிக்ஸர் SF150 உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். சொல்லப்போனால் வச்சிங்களேன் இந்த ஒரு ஃபுல்லி ஃபிட் டிசைன்லேயே ஒரு அஃபோர்டபுளான மாடல் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக நம்ம சுசுகி ஜிக்ஸர் நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது இந்த ஒரு இடத்துல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்போர்ட்டியர், நல்ல ஒரு ஆங்கிரியான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபிட் ஸ்போர்ட்ஸ் பைக்னே சொல்லலாம் இந்த சுசுகி ஜிக்ஸர் SF150. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 13.4 bhp ஆஃப் பவர்ஸையும் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ், நல்ல ஒரு இனிஷியல் ஃபீல் ஆகுது இந்த ஒரு வெஹிக்கிள். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 125 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்போ ஓரளவுக்கு பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், சிங்கிள் சேனல் ABS, பிரேக்கிங் பைட்டில் அது மாதிரி விஷயங்கள்லாம் ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 148 kg தான். ஒரு ஃபுல்லி ஃபேடு ஒரு 150cc 148ன்றது ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான வெயிட் தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 795 mm அப்படின்னு பார்க்கும்போது ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் மாடல் 1,61,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,81,000 வரைக்கும் வருது. அந்த டாப் மாடலில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க, பட் ஆனால் உங்களுக்கு பேஸ் மாடலில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்காது. பட் மற்றபடி டிசைன், இன்ஜின் மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் சிமிலர் தான் இருக்குன்றப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாகவே முடிக்கணும்ப்போ நீங்கள் பேஸ் கூட போகலாம், இல்லை கனெக்டிவிட்டிலாம் வேணும்னு நினைக்கிறீங்களா டாப் கூட எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற பைக் எதுன்றதை நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டுன்னு வந்துட்டு அதில் பெஸ்ட்டான ஒரு பைக்னா அது நிச்சயமாக நம்ம Yamahaவோட R15 வெர்ஷன் 4 தான் இருக்கும். MT-15 சேர்க்கலன்னு கோச்சிக்காதீங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே. அதனால் இவரை சேர்த்தாலும் அவரை சேர்த்த மாதிரி தான். என்ன அவர் வந்து இவரோட ஒரு நேக்கிட் அஃபோர்டபுள் மாடல், இவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஒரு ஃபுல்லி ஃபிட் டிசைன் பெட்டராக இருக்கும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி இந்த இந்தியன் மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபிட் டிசைனே சொல்லலாம். இது ஒரு 150cc டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி செம்ம அட்ராக்டிவாக இருக்கும்.
எந்த வித குறையும் இருக்காது அந்த டிசைனில், அந்த ஒரு பில்ட் குவாலிட்டியை தவிர்த்துட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 155 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு VVA டெக்னாலஜி லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு VVA டெக்னாலஜி தான் இந்த R15 ஒரு கீ பாயிண்ட்டு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆமாம் டிரான்ஸ்மிஷன் பற்றி சொல்ல போகிறோம்ல, டிரான்ஸ்மிஷன் பொறுத்தளவுக்கு ஒரு 6 ஸ்பீடு ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் வித் குவிக் ஷிஃப்டரோட இருக்குன்றப்ப டிரான்ஸ்மிஷன் விஷயத்துலையும் டாப் நாச்சாக இருக்காங்க Yamaha R15 வெர்ஷன் 4. இன்ஜின் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 155 சிசியில் 4 வால்வ், அது இல்லாமல் லிக்விட் கூல்டுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் குறை இல்லை. இந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 18.1 bhp ஆஃப் பவர்ஸையும் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் கம்பெனி தரப்புலேருந்து டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 140 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 kmph இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸுக்கு மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இன்ஜினாகவே இந்த Yamaha R15 இன்ஜின் இருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ABS தான், பிரேக்கிங்கில் எந்த வித குறையும் இல்லை, நல்ல ஒரு பைட்டோடைய ஃபீல் ஆகுது. அது இல்லாமல் இல்லை சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு TCS அது மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர்ஸில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு டாப் லோடராகவே இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஒரு 141 kg தான், ஓகேவான ஒரு வெயிட்டு. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 815 mm. சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம், வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள் தான். அப்படின்னு பார்க்கும்போது வண்டி ஹேண்டல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆனது, அது எல்லாருக்கும் ஃபீல் ஆகிருக்கும், இந்த வண்டியை ஓட்டினாலே உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு ட்ராக் கம்யூட்டான ரைட்டிங் போர்ஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் லாங் ட்ரைவ் பர்போஸுக்கோ இல்லை நீங்கள் இந்த வண்டி அதான் கொஞ்சம் நேரத்துக்கு தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருந்தாலும் அந்த கையில் ஒரு சில இடத்துலாம் பெயின் வரும். ஏன்னா ட்ராக் ஃபோஸ்டான ஒரு ரைடிங் பொசிஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். லாங் ட்ரைவ் இந்த பைக்கில் ட்ரை பண்ணிருக்கிறப்ப ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு சஜஷன். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் மாடலே 2,15,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,32,000 வரைக்கும் வருது. இந்த வண்டி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு டிசைனில் மட்டும் 200cc மாறல, ப்ரைஸிங்லேயும் 200cc மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.